வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. இனிமையான மாலை பொழுதிலே இசையோடு கலந்து இனிய விருந்து தருவதற்காக இசை வழி நிகழ்ச்சியூடாக இன்று உங்கள் இல்லங்களை நாடி வந்திருப்பதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி. ஜிடிவி தொலைக்காட்சியிலே வாரந்தோறும் இந்த இசை நிகழ்ச்சியை இசை வேளை என்று நாங்கள் பிரத்யேகமாக இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே பல இசைக்கலைஞர்கள் இந்த கலையகத்தை வந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேச எல்லைகள் கடந்து வாழக்கூடிய எங்களுடைய தமிழ் சமூகத்தினுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர முகமாகவும், அது மட்டுமல்லாமல் எங்களுடைய நெஞ்சங்களுக்கு இந்த பொழுது ஆனந்தமாக மகிழ்ச்சிகரமானதாக அமைய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடும் இந்த நிகழ்ச்சி. அந்த வரிசையிலே பல இசைக்கலைஞர்கள் இந்த கலையகத்துக்கு வாரந்தோறும் அழைக்கப்பட்டு அவர்களுடைய குரல் வழி பல பாடல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து என் அன்பு நெஞ்சங்களுக்காக நானும் பாடல்களை கொடுப்பது வழக்கம். இங்கே முதலாவதாக வருகின்ற கலைஞர்கள் பற்றிய அறிமுகத்தை எல்லாம் கொடுத்து அவர்களுடைய குரல் வழி பாடல்கள் கொடுப்பது போல இன்றைக்கு ஒரு வித்தியாசமான இசை வழி நிகழ்ச்சி, டூயட் ரவுண்ட், அதாவது ஆண் பெண் பாடுகின்ற ஜோடி பாடல்களை மட்டுமே தெரிவு செய்து இன்றைய நாளிலே உங்களுக்காக கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு எங்களுடைய கலையகத்துக்கு வந்திருக்கக்கூடிய மயூரன் விவேகானந்தன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு மகிழ்ச்சியோடு ஜிடிவி தொலைக்காட்சியின் இந்த நேரலைக்கு வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் மயூரன். வணக்கம் சுபாஷினி. ஆம் அன்பு நேயர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த மயூரன் விவேகானந்தன் அவர்கள் இன்றைக்கு டூயட் ரவுண்ட்ல ஜோடி பாடல்களை தருவதற்காக என்னோடு இங்கே இணைந்திருக்கிறார். எப்படி மயூரன், இன்றைக்கு நீங்க எங்களோட கலையகத்துக்கு மீண்டும் வந்திருக்கிறீங்க. சில தடவைகள் எங்கள் விசேடமான எங்களுடைய வைபவ நாட்களில் எல்லாம் நீங்கள் எங்களுடைய மக்களுக்காக வேண்டி வந்து நல்ல பாடல்கள் எல்லாம் கொடுத்திருந்தாலும் கூட இது ஒரு பிரத்யேகமான நிகழ்ச்சி இல்லையா? டூயட் ரவுண்ட் என்கிற போது தனியாக ஜோடி பாடல்கள் மட்டுமே அமைஞ்சிருக்குது. எப்படி நீங்க மகிழ்ச்சிகரமா இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வந்திருக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் சென்ற வருடம் 10ஆம் மாதம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தீர்கள். அன்று உங்களோடு இணைந்து பாடியதன் பின்பு இன்று மீண்டும் நாம் இருவரும் தனியாக வந்திருக்கின்றோம். வளமையாக இன்னும் வேறு கலைஞர்களை இணைத்துக் கொண்டு நாங்கள் பாடுவது வழக்கம். இன்றைக்கு நானும் நீங்களுமாக மீண்டும் வந்து இணைந்து கொண்டிருக்கிறோம் ஜோடி பாடல்களுக்காக. அந்த வரிசையிலே இன்றைக்கு எங்களுடைய நெஞ்சங்கள் தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்தது ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு இனிய பாடலோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கிறோம். காதல் ஓவியம் என்ற திரைப்படத்திலே வந்து அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து காதல் ஓவியம் என்ற பாடல் இசைஞானி இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய நல்ல ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். இன்று எங்கள் பாடல் தெரிவுகளும் நிச்சயமாக இளையராஜாவின் இசையில் வரக்கூடிய இனிமையான பாடல்களை 80களில் வந்த பாடல்களை தான் தெரிவு செய்திருக்கின்றோம். எனவே நிச்சயமாக மக்களுக்கு 80க்கு பிற்பாடும் வந்த பாடல்களாக தெரிவு செய்திருக்கிறோம். இசைஞானி இளையராஜாவுடைய இசை அமைப்பில் உருவான பாடல்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகிறது. ஏதோ வருகிறது முதல் பாடல். காதலோவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம் என்று ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம். ஓ காதலோவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம் என்றும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம். காதலோவியம் பாடும் காவியம். தேடினேனோ என் ஜீவனே தென்றலிலே மிதந்து வரும் தேன்மலரே. காதல் பாடகன் அன்பில் ஓடி இன்பம் கோடி
காதல் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம் என்றும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம் காதல் ஓவியம் பாடும் காவியம் மோகம் தீரவே வாயன் அருகிலே உள்ளம் கோயில் கண்கள் தீபம் பூஜை காணலாம் காதல் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம் என்றும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம் ஓ லா 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 லம். ஆம் அன்பு நேயர்களே, இந்த வேளையிலே இசை வலை நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து அற்புதமான இசை ஞானி இளையராஜாவுடைய இசையமைப்பில் அவரே பாடிய ஒரு பாடலைத்தான் நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக நானும் மயூரனுமாக இணைந்து உங்களுக்காக கொடுத்திருந்தோம். அன்பு நேயர்களே, வாரந்தோறும் இங்கே இசைக்கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுடைய குரல் வழியில் பாடல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கூட ஒரு சக இசைக்கலைஞராக இருந்தால் முன் வந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கான ஒரு களம், உங்களுக்கான கலையகம், உங்களுக்கான பொழுது. எனவே எங்களோடு நீங்கள் இணைந்து கொள்வதற்கு feedback@gtv-network.com என்ற எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி இருக்கிறது. அந்த முகவரி ஊடாக கூட நீங்கள் எங்களோடு தொடர்பினை மேற்கொள்ளலாம். அந்த வரிசையிலே அன்புறவுகளே, இன்றைக்கு உங்களுக்காக நாங்கள் நல்ல நல்ல ஜோடி பாடல்களை எல்லாம் தெரிவு செய்திருக்கிறோம். 80 ஆண்டுகளுக்கு பிற்பாடும் அந்த ஆண்டிலே வந்த பாடல்களுமாக இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் உருவான அற்புத காவியங்களிலிருந்து வந்த பாடல்கள் இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறது. இந்த வரிசையில் இப்பொழுது கூட நாங்கள் ஒரு பாடலை தெரிவு செய்து வைத்திருக்கிறோம், இல்லை? இந்த பாடலும் ஒரு இனிமையான இளையராஜாவின் இசையில் வந்த பாடல். ஜேசுதாஸ் அவர்களோடு சித்ரா அம்மா பாடிய பாடல். அற்புதமான பாடல். கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நிலா என்ற பாடல். இந்த பாடலை எங்களுடைய நேயர்களுக்காக நாங்கள் இப்பொழுது கொடுக்கலாம். கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா.
சிந்தும் தூரலா என் அன்பு காதலா என்னாலும் கூடலா பேரின்பம் மீறா நீ தீண்டு கையிலா பார்ப்போமே ஆவலா வானிலா கல்யாணத்தேன் நிலா காய்ச்சாத பாலிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா உன் தேகம் தேக்கிலா தேனுந்தன் வாக்கிலா உன் பார்வை தூண்டிலா நான் கைதை கூண்டிலா சங்கீதம் பாட்டிலா நீ பேசும் பேச்சிலா என் ஜீவன் என்னிலா உன் பார்வை தன்னிலா தேனூரும் வேர்ப்பலா உன் சொல்லிலா கல்யாணத்தேன் நிலா காய்ச்சாத பால் நிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா தேயாத வெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆயம் மண்ணிலா கல்யாணத்தேன் நிலா காய்ச்சாத பால் நிலா இணையங்களை இசை வழி நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் எல்லாம் ஆனந்தமாக இருக்கிறீர்களா? நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இது போல உங்களுடைய விமர்சன கருத்துக்களை கூட அறிந்து கொள்வதற்கு எனக்கு மிகவும் ஆவலாக இருக்கிறது. மயூரன், உண்மையிலேயே அற்புதமாக இந்த பாடலை நீங்கள் பாடியிருந்தீர்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எப்பொழுதுமே நாங்கள் சரியான காலநிலை எங்களுக்கு சரி வர்றதில்லை, எங்களுக்கு தொழில் பழுக்கள் அதிகம். அப்படியான நேரங்களில் தான் இணைந்து கொண்டு மக்களுக்காக பாடல்களை கொடுப்பது வழக்கமானால் இன்றைக்கு நல்ல ஒரு நேரத்தில் எங்களுடைய நேரங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அற்புதமாக இருந்தது உங்களுடைய குரல் வளம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய பாடல் தெரிவு என்று கூட குறிப்பிடலாம். உங்களுக்கு ஏற்றாற் போல இன்றைய பாடல் தெரிவுகள் இருக்கிறது. ஆரம்பத்தில் நீங்கள் கொடுத்த காதல் ஓவியம் பாடலாக இருந்தால் என்ன, இதுவாக இருந்தால் என்ன, அற்புதமாக இருந்தது. நன்றி உங்களுடைய அந்த மக்களுக்காக நீங்கள் வந்து பாடல்களை கொடுப்பதற்கு. அதற்கு முதலில் உங்களுக்கு நன்றி. அதாவது எங்களை கூப்பிடுவது இங்கே தொலைக்காட்சிக்கு அழைப்பது, அதே போல் ஜிடிவிக்கும் எங்கள் நன்றிகள். உண்மையில் எங்கள் கலைஞர்களை நீங்கள் ஊக்குவிப்பதும் அவர்களை வரவேற்பதும் அவர்களை உலகளாவிய ரீதியில் பிரசித்தி பெற வைப்பதும் உண்மையில் ஜிடிவிக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அதே போல் இன்னும் நிறைய நல்ல பாடல் தெரிவுகள் இருக்கின்றன. இந்த வேளையில் கூட ஒரு இனிமையான பாடல். உண்மைதான். இந்த வேளையில் எங்களுடைய நேரஞ்சுகளுக்காக இது கூட இசைஞானி இளையராஜா அவர்களும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடியது. ஒரு காலத்தில் இந்த ஜோடி வந்து ஒரு வலம் வந்துச்சு, எஸ் ஜானகி இளையராஜா. அந்த வருஷ பாடல் தான் இது. இது வந்து பூமாலிய தோல் சேரவான்ற பாடல். எனக்கு மிகவும் பிடித்த பாடல். எங்களுடைய நேரஞ்சுகளோடு பகிர்ந்து கொள்வதற்கும் மிகவும் ஆவல். சரி, இது பாடல்.
காலம் தெரியாமல் கலையெல்லாம் பழகுவோம் அனுதினம் எங்கும் இரு வாசம் வரும் எங்கும் இரு கண்ணீதயம் என்று உதயம் என்று தெரியும் இன்பம் புரியும் காற்று சுதி மீட்ட தாளம் ஜதி கூட்ட கனவுகள் எதிர்வரும் அனுபவம் பூமாலையே எங்கும் இரு தோள் சேரவா வாசம் வரும் பூமாலையே எங்கும் இரு தோள் சேரவா எங்கும் இரு இளைய மனது இணைய மனது இணையும் பொழுது இணையும் பொழுது இளைய மனது தீம்தன இணையும் பொழுது தீம்தன பூஜை மணியோசை பூவை மனதாசை புதியதோர் உலகிலே பறந்ததே பூமாலையே எங்கும் இரு இரவா வாசம் வரும் பூமாலையே தோள் சேரவா. உண்மையிலேயே மயூரன் அற்புதமான இசை ஞானி இளையராஜா போல இனியொரு பிறப்பு வருமா என்று நினைக்கிற அளவுக்கு எத்தனை அற்புதமான கானங்களை எல்லாம் கொடுத்துவிட்டு மிகவும் இயல்பாக இருக்கிறார் இல்லையா? உண்மையில் இந்த பாடல் இவ்வளவு ஒரு அழகான பாடலை உண்மையில் நேரடியாக பாடுவது என்பதே மிகவும் கடினமான விடயம். அது மட்டுமில்லாமல் கிறிஸ்தாய்க்கு மெல்ஸ்தாய் மெல்ஸ்தாய்க்கு கிறிஸ்தாய் என்று இந்த பாடல் சென்று கொண்டிருந்தது. அற்புதமான அந்த பாடலை எங்களுடைய நேரஞ்சங்களோடு பகிர்ந்து கொண்டது கூட ஒரு மகிழ்ச்சி. இந்த வேளையில் அன்பு நேரஞ்சங்களை நாங்கள் ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. காத்திருங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள் GTV தொலைக்காட்சியின் இசைவலை நிகழ்ச்சியோடு.